ஹாய் ஆல், தக்காளி ஊறுகாய் செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு 1/2 kg அளவுக்கு தக்காளியை அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான ஒரு கைப்பிடி அளவு புளி, ஒரு 20 உரித்த பூண்டு, காஞ்ச மிளகாய், மிளகாய்த்தூள், பொடி பண்ணி வச்சுருக்க கடுகுத்தூள், உப்பு, இதெல்லாம் தேவைப்படும் தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு. ஒரு கடாயில் இல்லை நான் பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். அரிஞ்ச தக்காளியும் புளியையும் சேர்த்து நல்லா வேக விடணும். இது எண்ணெய் எதுவும் விட வேண்டாம். வெறும் வானிலையிலேயே தக்காளியும் புளியும் சேர்த்து நல்லா அப்பப்போ கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இது நல்லா வெந்த பிறகு மிக்சியில் அது கூட மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் இந்த தக்காளிக்கு ஏற்ற போல் எடுத்துக்கணும். உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். மூடி போட்டு வச்சுட்டு அப்பப்போ திறந்து பார்த்து கிளறி விடணும். ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கிறப்ப இறக்கிடணும். புளியெல்லாம் நல்லா கரையணும். நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். இப்போது ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பூண்டு, உரித்து வச்சுருக்க பூண்டு, மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு இன்னொரு பேனில் நல்லெண்ணெய் ஒரு 3 to 4 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிஞ்ச பிறகு கிள்ளி வச்சுருக்க காஞ்ச மிளகா, 4-5 பூண்டு, கருவேப்பிலை, அரைச்சி வச்சுருக்க தக்காளி, புளி, மிளகாய், பூண்டு, உப்பு விழுது சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு தூள் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு பெருங்காயமும் சேர்த்து தாளிக்கும்போது கருவேப்பிலையும் சேர்த்து விடலாம். மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு சரி பார்த்து தேவையான சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின பிறகு ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா சுவையான தக்காளி ஊறுகாய் ரெடி. தேங்க்யூ.